வணக்க மக்களே. வர வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி வரப்போகுது. 1ஆம் தேதி வந்துச்சுன்னா நம்ம கேமுக்குள்ளே புதுசாக பூயா பாஸ் வரும். அந்த பூயா பாஸோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூயா பாஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கேமுக்குள்ளே ஜிந்தாமா கொலபரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டாக ஜின்தோக்கி ரிங் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜின்தாமாவோட மெயின் பண்டிலும் அதோட கஸ்டமைஸ் பண்டிலும் அதுதான் மெயின் பண்டிலாக வந்திருக்கு. இதுதான் ஜிந்தாமாவோட மெயின் பண்டில். இது வந்து அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்க்கலன்னா நீங்கள் அதை வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி பேண்ட்டு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் ஃப்ரீயாக வரும்னு நினச்சேன். ஆனால் இதாகிருச்சு. இப்போ க்ளோவாலும் இந்த ஈவெண்ட்டில் தான் வந்திருக்கு. இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த கட்டானா இது ஒரு இது வரைக்கும் வந்து அனிமே கொலாபரேஷன்லேயே இது வந்து ஒரு மொக்க அனிமே கொலாபரேஷன். அதனால் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா காகுரா ரிங் ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதில் வந்து காகுராவோட மெயின் பண்டில் அண்ட் கஸ்டமைஸ்டு பண்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வின்செஸ்டருக்கான கன் ஸ்கின் இல்லை கொடை ஸ்கின்னு. அடுத்தது வந்து 2 கண்ணாடியும் ஒரு மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் டைமண்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் ஒர்த்தான இதன்னா இந்த ஒரே ஒரு வின்செஸ்டர் கன் ஸ்கின் மட்டும்தான். மற்றபடி வேறு எதுவுமே இதில் ஒர்த் இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜு, சிங்கிள் ரேஞ்சு, மைனஸ் மூமெண்ட் ஸ்பின்னு ஒரு பவரும் நல்லா ஒர்த்தான பவர் தான். ஆனால் இந்த மாஸ்க்கு, இந்த கண்ணாடி இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது. நம்மளெல்லாம் ஏமாத்துறாங்க. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான இதான பூயா பாஸோட ஃபுல் ரிவ்யூ இதில் பார்த்துக்கலாம். இந்த பூயா பாஸோட நேம் பார்த்தீங்கன்னா சிசல் ட்ரீம். அப்படியான அர்த்தமெல்லாம் எனக்கு என்ன கேட்காதீங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதில் இதுதான் ஃபீமேல் பண்டில். இது நல்லா கிறிஸ்டல் மாதிரி கொடுத்துருக்கான். மாஸ்க்கு, ஹேர் ஸ்டைலு, பண்டில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து ஃபேமஸ்க்கான ஒரு ஸ்கின்னு, டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மூமெண்ட் ஸ்பீடு. அது அப்புறம் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு போன லூட் பாக்ஸு. இதெல்லாம் வேஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்மெண்ட்டு, அப்புறம் ஃப்ரீயாக ஒரு பேனரு வந்து லெவல் 20. அப்புறம் லெவல் 20 ஒரு ஆட்டோ ஸ்கின்னு. இதெல்லாம் ஒரு சும்மா கலர் அடித்து கொடுத்துருக்கான். அந்த என்ன பூயா பாஸ் வருதோ அந்த கலரில் வந்து ஒரு வண்டி ஸ்கின்னு சும்மா கலர் அடித்து கொடுத்துட்றாங்க. மற்றபடியெல்லாம் இது ஒன்றும் இல்லை. அடுத்தது 40வது இதில் ஒரு லூட் பாக்ஸு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக் மாதிரி இருக்குது அந்த லூட் பாக்ஸு. அடுத்தது அந்த ஃபேமஸ் ஸ்கின்னை வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றான். இது ஸ்கின்னு நல்லா இருக்குது. பட்டு பவர் போல் நான் பூயா பாஸுக்கு தரேன் நார்மலான பவர். 60வது இதில் ஒரு டேகருக்கான ஸ்கின்னு. இதுங்களும் அதே தான், ஒரு இது கொடுத்து விட்டுறான் ஒரு பூயா பாஸ் தீமில். அடுத்தது 70வதுல ஃப்ரீயாக ஒரு மாஸ்க் கொடுக்குறான். இதெல்லாம் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்துருக்கோம், கலரை மட்டும் மாற்றிடுறாங்க. அப்புறம் பேக் வந்து இது என்னது இது என்ன இந்த பழைய இந்த கேமராவில் ஒன்று இருக்குமில்ல அந்த வீடியோ அது மாதிரி இருக்குது. அது என்னென்னு தெரியல, மாதிரி நல்லா தான் இருக்குது. அடுத்தது 80வது லெவலில் ஒரு கிரெனேடுக்கான ஸ்கின் இது ஃப்ரீயாகவே கொடுக்குறான். அடுத்தது பார்த்திங்கன்னா 90வது லெவல் வந்து ஒரு எமோட்டு, ஸ்டாச்சு எமோட்டு. இது வந்து ஒரு 3 போஸ்ட் கொடுக்குறான் ஸ்டாச்சு மாதிரி. அது ஒயிட். இது வந்து ஒரு இந்த எமோட் வந்து இந்த பூயா பாஸில் கொஞ்சம் ஒர்த்தான எமோட்டு. இந்த எமோட் நல்லாயிருக்கு. அடுத்தது 100வது லெவலில் மெயினான பண்டில். இந்த பண்டில் பேர் என்ன, எக்ஸலன்ஸ் பண்டில், ஸ்கல்ப்டு எக்ஸலன்ஸ் பண்டில். இதில் வந்து என்ன மாதிரி தீம்னா சிசலன்னே புரிஞ்சுங்க. உளியை வச்சு இது பண்ணுறது தான். சிலையை செதுக்குவாங்கள்ல அந்த பண்டில். சிலையை செதுக்கிற தீம். அது ஏன்னா மனுஷன் மேலே சிலையை செதுக்கியிருக்காங்கன்னு தெரில. பண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசெண்டான நல்ல பண்டில். டாப் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பாட்டம் பேண்ட்டும் சூப்பராக இருக்குது. இதுக்கு நல்ல ஒரு பேகி மாதிரி ஏதோ கொடுத்துருக்கான். மாஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே அந்த பாதி சிலை பாதி இதுங்கிற மாதிரியான ஒரு பண்டில். ஆனால் இது இந்த பூயா பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசெண்டான பூயா பாஸ், மொக்கையெல்லாம் இல்லை. இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மேபி அந்த எமௌண்ட்டுக்காகவே இந்த பூயா பாஸை வந்து ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஓகே, நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து நாளைக்கு சந்திப்போம். வரட்டா.